வணக்கம். இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய எல்ஐசி அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டை எப்படி மாற்றுறது தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்திக்கிறங்க. அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் கண்டென்ட் அப்லோடு பண்ணுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறந்துடாமல் ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ப்ரே ப்ரௌசரை யூஸ் பண்ணுறேன். எல்ஐசின்னு டைப் பண்ணிக்கிறேங்க. வரக்கூடிய ரிசல்ட்லேருந்து ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிக்கிறங்க. இதில் லாகின் சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த லாகினை கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமர் போர்ட்டல், என்ஆர்இ கஸ்டமர் போர்ட்டல், ஏதன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வந்திருக்கும். இதில் நம்மளுடைய போர்ட்டல் எது அப்படின்னா கஸ்டமர் போர்ட்டல் தான் நம்மளுக்கான போர்ட்டல். அதை கிளிக் பண்ணிக்கிறங்க. ஸோ முதல்ல நம்ம லாகின் செஞ்சுக்கணும். நீங்கள் லாகின் செஞ்சுக்கிறங்க. நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் அண்ட் ப்ரொசீட். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேர் எப்படி எல்ஐசி அக்கௌண்ட்டில் நம்மளுடைய பேர் எப்படி இருக்கோ அதே பேர் வர ஆரம்பிச்சிடும். இதில் கிளிக் செஞ்சு மை ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிசேபிள் எம்பின், அப்டேட் ப்ரொஃபைல், சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சேஞ்ச் பாஸ்வேர்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறங்க. இதில் ஓல்டு பாஸ்வேர்டு, நியூ பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு 3 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே என்ன பாஸ்வேர்டை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பாஸ்வேர்டை ஓல்டு பாஸ்வேர்டில் கொடுங்க. நீங்கள் மாற்ற விரும்பக்கூடிய பாஸ்வேர்டு என்னவோ அதை நியூ பாஸ்வேர்டில் டைப் பண்ணிவிட்டு திரும்பவும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் ஏற்கனவே என்ன பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கிறோம் அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுத்து டைப் பண்ணிக்கிறீங்க. பாஸ்வேர்டை மாற்றணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கைட்லைன் இருக்குது, வழிகாட்டுதல் நெறிமுறைகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தமிழில் விளக்கமாக கொடுக்குறேன். பாஸ்வேர்டு சுட் பி மினிமம் ஆஃப் 6 கேரக்டர் அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் 16 கேரக்டர்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா குறைந்தபட்சம் 6 எழுத்துக்களும் அதிகபட்சம் 16 எழுத்துக்களும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முதல் வரியில். மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் 1 அப்பர் கேஸ் லெட்டர், 1 லோயர் கேஸ் லெட்டர், 1 நியூமரிக் அண்ட் 1 ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு அப்பர் கேஸ் பெரிய எழுத்துலையும் குறைந்தபட்சம் ஒரு எழுத்து சிறிய எழுத்துலையும் ஒரு எண்களும் சிறப்பு குறியீடுகளும் ஒரு சிறப்பு குறியீடுகளும் இருக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. 2வது வரியில் ஸ்பெஷல் கேரக்டர் அலவுடு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்னென்ன கேரக்டர்லாம் கொடுத்துருக்குறாங்களோ இந்த கேரக்டரை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வரி என்ன அப்படின்னா பாஸ்வேர்டு சுட் நாட் கண்டெயின் யுவர் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய பெயர் தான் ஃபர்ஸ்ட் நேம், நம்மளுடைய பெயரில் தொடங்கக்கூடாது, பாஸ்வேர்டு தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த வரி என்ன அப்படின்னா பாஸ்வேர்டு சுட் நாட் ஸ்டார்ட் வித் ஏ ஸ்பெஷல் கேரக்டர். இல்லை ஸ்பெஷல் கேரக்டர் பார்த்தீங்களா கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்பெஷல் கேரக்டரில் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இஃப் எம்வின் இஸ் இம்ப்ளிமெண்டட் ஃபார் த ஆப் ப்ளீஸ் நோட் தட் எம்வின் வில் எக்ஸ்பயர் ஆன் பாஸ்வேர்ட் சேஞ்ச் ஆர் ரெக்கார்டு ரீசெட் எம்வின். அடுத்த வரி என்ன அப்படின்னா பாஸ்வேர்ட் சுட் நாட் கண்டெயின் கன்செக்டிவ் கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இது மாதிரி WA1111 பாஸ். இந்த பாஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்த எழுத்து திரும்பவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா வந்த எழுத்துனா ஒரு எழுத்து வருதுன்னா பக்கத்தில் அதே எழுத்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் என்னுடைய ஓல்டு பாஸ்வேர்டை நான் செட் பண்ணிக்கிறேன். நியூ பாஸ்வேர்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன்.
நான் ஏற்கனவே கொடுத்த பாஸ்வேர்டை திரும்பவும் கொடுக்குறேன். கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. அதோட பாஸ்வேர்டு வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். பாஸ்வேர்டு வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய பாஸ்வேர்டை வந்து நம்ம வந்து மாற்றி அமைச்சுக்கணும். நல்லா ஒரு விஷயத்தை வந்து கவனிச்சுக்கிறங்க. இந்த பாஸ்வேர்டை வந்து யார்கிட்டையுமே வந்து காட்டிக்கிறாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாஸ்வேர்டை LIC டிஜிட்டல் ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுங்க.